தமிழ்நாட்டில் இருந்து 4.5 லிட்டர் மது கொண்டு வர அனுமதி இல்லை என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து எவ்வளவு மதுபானங்களை கொண்டு வரலாம் என்பது தொடர்பாக விரிவான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மீஞ்சூர் பகுதியை சேர்ந்த தமிழரசன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். அதாவது ஆந்திரா மாநிலத்திலிருந்து 3.4 லிட்டர் மதுபானத்தை விற்பனைக்காக கொண்டு வந்ததாகவும், ஆனால் சோதனை சாவடியில் அது பிடிக்கப்பட்டு தங்களது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த புலன் விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசின் மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் முறையீட்டின் பேரில் இந்த வழக்கின் இறுதி விசாரணைக்காக இன்று மீண்டும் நீதிபதி நிர்மல்குமார் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் அனுமதிக்கப்பட்ட அரசாணையின்படி 3.4 லிட்டர் மட்டுமே கொண்டு வந்ததாகவும், நீதிமன்றத்தின் முன் தீர்ப்புகள் மற்றும் 4.5 லிட்டர் தனி பயன்பாட்டிற்கு விலக்கு அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் ரத்து செய்ய வேண்டும் என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் 4.5 லிட்டர் விலக்கு அரசாணை என்பது தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் கொண்டு வரப்படும் மதுபானங்களுக்கு எந்த வகையிலும் பொருந்தாது என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதற்கான விளக்கங்களை ஏற்கனவே உள்துறை செயலர் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் முந்தைய தீர்ப்புகள் இந்த அம்சத்தை கருத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்டதாகவும், அவை இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்றும் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் குறிப்பாக பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 4.5 லிட்டர் வரை மதுபானம் கொண்டு வரலாம் என்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக சமூக ஊடகங்களில் தவறான ஒரு செய்தி பரவியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த இரண்டு தரப்பு வாதனை கேட்ட நீதிபதி 4.5 லிட்டர் தனி பயன்பாட்டு விலக்கு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே சட்டப்பூர்வமாக அமல்படுத்த முடியும் என்று தெரிவித்து இந்த மனுவை தற்போது, அதாவது மனுதாரர் தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி மேற்கொண்டு பாண்டிச்சேரியிலிருந்து இது போன்ற மதுபானம் கொண்டு வருவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மதன், அதிகாரப்பூர்வமா எவ்வளவு கொண்டு வர முடியும்? தமிழ்நாட்டுக்குள் எடுத்து செல்லக்கூடிய அளவு அப்படிங்கிறது என்னவா இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது இந்த தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையின்படி ஒரு தனிநபர் தன்னுடைய தனி பயன்பாட்டிற்காக 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம், அது கொண்டு செல்லலாம். ஆனால் அந்த ஒரு மதுபானம் தமிழ்நாட்டில் விற்பனையாகும் மதுபானம் மட்டுமே இருக்க முடியும். இதையே புதுச்சேரியிலிருந்தோ ஆந்திராவிலிருந்தோ இது போன்ற மதுபானை கொண்டு வருவதற்கு இந்த ஒரு அரசாணை பொருந்தாது. ஆனால் இதுக்கு முன்பு இந்த விசாரணை தடை விதிக்கப்பட்டதை பார்க்கும்போது 4.5 லிட்டர் வைத்துக் கொள்ளலாம் என்று அரசாணை உள்ள போது புதுச்சேரியில் கொண்டு வரப்பட்டாலும் சரி, ஆந்திராவில் கொண்டு வரப்பட்டாலும் சரி, அது குற்றமாகாது என்ற அடிப்படையில் தான் முந்தைய ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான விளக்கத்தை தற்போது தமிழக அரசு மீண்டும் நீதிபதி முன்பு சுட்டிக்காட்டி அதுக்கான விளக்கத்தை கொடுத்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு தற்போது ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த அரசாணையின் படி பார்க்கும்போது தமிழகத்தில் விற்கப்படும் மதுபானங்களை மட்டுமே தனிநபர் வைத்துக் கொள்ள முடியும், மற்ற மாநிலத்தில் இது போன்ற மதுவை கொண்டு வர முடியாது என்ற அந்த அரசாணை தற்போது உறுதி செய்து இந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.